இந்த ஊர் திருவிழா வரப்போலாம் வந்து மைக் செட்டில் பாட்டுலாம் போடுவாங்க. இந்த மைக் செட்டில் பாட்டு போடுறவனுக்கு மட்டும் எப்படி தான் இந்த மாதிரி பிளேலிஸ்ட் கிடைக்குதோ தெரியல, அப்படி போடுவான் பாட்டு. பா தீயா இருக்கும். சின்ன வயசுல அந்த டைம்ல இருக்கும்போதெல்லாம் என்னோட ஏஜ்ல இருக்கிற பசங்கள்லாம் எல்லாரும் அந்த வேட்டைக்காரன் படம் அந்த படத்துக்கான பாட்டை தான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பானுங்க. அந்த பாட்டு போடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் எனக்கு அந்த டைம்ல தோணவே இல்லை. குயிலுக்குப்பம் கோபுரமானது என்ன அந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. நான் சூப்பரா ரசிச்சுட்டு இருந்தேன். அந்த பாட்டெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுல மெயின் மேட்டர் என்னன்னா, திருவிழா முடியறதுக்கு முன்னாடியே அந்த மைக் செட் எல்லாம் கலட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மைக் செட்டை கலட்டும் போது ஒரு கஷ்டம் இருக்கும் தெரியுமா? ஐயோ அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஐயோ எல்லாமே முடிஞ்சு போச்சுல, திருவிழாலாம் முடிஞ்சு போச்சுல, எல்லாரும் ஊருக்கு போகிறாங்கல்ல, திருவிழா முடிஞ்சிருச்சுல, அப்படி அந்த மைக் செட்டை கலட்டும் போது தான் அந்த திருவிழா முடிஞ்சு போகுதுன்ற அந்த ஒரு துக்கம் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மைக் செட்டுக்கு ஒரு 10 மணி 12 மணிக்கெலாம் மைக் செட்டை கழட்டிடுவானுங்க. கழட்டினோன்னா அந்த ஈவினிங் அந்த 4 மணி 5 மணி வாக்கில் வீட்டில் இருக்கிற அந்த சொந்தக்காரங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பஸ் ஏறி கிளம்பி வீட்டுக்கு அப்படியே அவங்கவுங்களா அப்படியே கிளம்பும்போது கொடூரம். இதுக்கு அடுத்த நாள் என்ன தெரியுமா? மண்டே ஸ்கூலுக்கு போகணும். ஐயோ